ஆ இதுதாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எங்கெங்கேயோ சுற்றுறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க, என்ன சொல்கிறது, எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. மனுஷங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வாழ்க்காவை இப்படி கை. உங்கள் தொழில்னா என்னென்னு? நான் வேலை இருந்து வேலைக்கு போவேன், கட்டட வேலைக்கு, தாங்கத்துக்கு இந்த மாதிரி போவேன். வேலையும் இல்லை, ரொம்ப டல்லாகிடுச்சு. ஏன் அப்படி? ஏன்னா இப்போ முதல் மாதிரி இல்லை, இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துருச்சு. போனால் 10-12,000 சம்பளம் கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் நீங்கள் போகலையா, இல்லை போக விருப்பம்? வந்து கை கொஞ்சம் அப்படிங்களா? சின்ன வயசுலேயே சின்னதுலேயே உடஞ்சிருச்சு. இப்போ கொஞ்ச நாள் ரெடி ஆச்சு. இப்போ ரொம்ப முடியல. நம்ம போய் யார்கிட்டையும் போய் 10 ரூபா வாங்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஆமாம். அதனால சரி நம்ம பொழப்பு இப்படியே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யார்கிட்டையும் போய் 10 ரூபா வாங்க முடியாது, கேட்கவும். கரெக்டு. ஏன்னா இதில் எவ்வளோ நமக்கு சங்கடம். கரெக்டுண்ணா. அண்ணா இதில் எவ்வளோண்ணா வருமானம் வரப்போகுது? இதுனா 300 400 வரும் ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில், இப்போ இருக்க ஒரு நிலமையில் அதை வச்சு பண்ண முடியுதா? வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? இல்லை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. கை ரெடி ஆச்சுன்னா வேலைக்கு எங்கேயாவது போகுது. கை கூடி சீக்கிரம் ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் மாறுவீங்கன்னு இந்த இந்து இவர்களாக இருக்காங்களே, இந்த விவேகானந்தா அவங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் ரெடியாகும்னு நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆயிரும். நீங்கள் ஒரு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. உங்களை யாராவது இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த வேலை சரியே ஏன்டா அப்படின்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ வேலைக்கு சரியாக போக முடியல, வேலையும் கிடைக்கல. இப்போ கையை உடஞ்சி 2-3 மாதம் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி தான் வீக்கம். அதனால நம்ம போய் யார்ட்டையும் 10 ரூபா கேட்கவும் முடியாது. கரெக்டு. நேற்று ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாப்பாட்டு காசு இல்லை. சரக்கு இதெல்லாம் போட்டு சரக்கு அடிச்சிட்டேன் கை வலினால. சரிண்ணா. போட்டுட்டு போய் நான் ரொம்ப பசிக்குது, 10 ரூபா கொடுங்க அம்மா கொடுத்தா தானே இருக்கிற போடா, என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு முடியாது. தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? தெரிஞ்சாலும் தாங்க. தெரிஞ்சாலே எப்படி சொல்லியிருக்காங்க? அப்புறம் நம்ம போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கரெக்டு. நம்ம உழைச்சாதான் நம்ம. இப்போ நான் 4 வீதி சுற்றுறாதான். அது உண்மை தான். கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறது நியாயம். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. சாப்பிட்லீங்களா? என்னால் முடிஞ்சு தரேன், போய் சாப்பிடுங்க. வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறதுக்கு, மனுஷன் நல்லா இருந்தாதான். கை கால் நல்லா இருந்தாதான். கொண்டு போய் கடையில் வச்சுட்டு ஒரு மூட்டையை வச்சுட்டு ஓனர் வந்தார். ஓனர்கிட்ட கேட்க வேண்டியதாண்ணா? ஓனர்கிட்ட கேட்கலாம். எவ்வளோ நாள் நீங்கள் விசுவாசமாக இருந்திருப்பீங்க. ஓடுங்க. காலையிலேயே நம்ம போய் கேட்கக்கூடாது. ஆமாம். எதோ போட்டுட்டு கேட்கலாம். 50 கூட 100 கூடன்னு. அப்புறம் அவர் 20 ரூபா கொடுத்தாரு, 10 ரூபா பீடி. நமக்கு தெரிஞ்சாலும் நம்மள மாதிரி பொறுக்கிறாள் ஒருத்தர் வந்தா. ஆனால் பீடி இருந்தால் போனோம்னா இந்த 5 ரூபா வச்சுக்க 5 ரூபா பீடி வாங்கிட்டு அப்படியே அந்த லைன் பொறுக்க போனேன். சரி போ, அப்படி இருந்தால் நம்ம. இது என்னன்னா, இது ஃபுல்லாக இது என்ன பிளாஸ்டிக்கு அட்டை. இதுக்கு இப்போ 1 கிலோக்கு எவ்வளோ வருது? கிலோ 18 ரூபா. கிலோ 18 ரூபா. பிளாஸ்டிக் போட்டோம்னா 18 ரூபா. இப்போ அட்டைலாம்? அட்டை 10. அட்டை 10 ரூபா. அப்போ ஒரு 10 கிலோ வந்தால் தான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா. ஆமாம், 150 ரூபா கைக்கு கிடைக்கும். அது வீதி வீதியாக சுற்றணும். இது என்ன எடுத்துகிட்டு சத்தி தேட்டர் இருக்கு, அங்கே அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகுது. என்னைக்காவது ஒரு நாள் விரக்தி ஆகி வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் சொல்லுங்கள். இல்லை நினச்சதில்ல. ஏன் இவ்வளோ ஒரு நம்பிக்கை? நம்ம அப்படியெல்லாம் முடியாது. இருக்கணும் கொடுத்தது எல்லாத்தையும் பார்க்கணும். கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பாரு. அது ஒரு நாள் நம்பிக்கை ஒருத்தர் இருக்காரு. அதுதான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான், அது போதும் எனக்கு. அவ்வளோதாண்ணா. இந்த ஒரு விஷயத்துலேயே நினச்சிக்கோங்க. நல்லதே நினைங்க. நினைக்கிறீங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி.